friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்ல அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு பாண்டிச்சேரி ஸ்பெஷல் லஞ்ச் கோம்போ ரெசிபி தான் செய்ய போறோம். தேங்காய் பால் சாதம், சிக்கன் கிரேவி, chicken 65 ஒரு சூப்பரான பீட்ரூட் சாலட் ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த தேங்காய் பால் சாதம் செய்யறதுக்கு நான் ஒரு பாத்திரம் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். கூடவே நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நெய் எக்ஸ்ட்ரா வேணும்னா சேர்த்துக்கங்க. நான் 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு தான் இன்றைக்கி சாப்பாடு செய்கிறேன். அதை ஏற்கனவே கழுவி ஊற வச்சுருக்கிறேன். இப்போ ஆயில் ஹீட் ஆன பிறகு அதில் ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் நான் ஸ்டார் அனீஸ் சேர்த்துருக்கேன். இதில் பிரிஞ்சி இலைலாம் சேர்க்க வேணாம். இதை சேர்த்து கொஞ்சம் நல்லா பொரிஞ்ச பிறகு இந்த அரிசி ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசி தண்ணியை இதை சேர்த்துக்கிட்டேன். நான் தண்ணி அளந்து தான் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். அந்த கப்லேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இது தேங்காய் பால் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் சேர்த்துருவோம். இப்போ இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலக்கி விட்டுக்குவோம். இதை கலக்கி விட்டு நம்ம ஒரு லிட்டு போட்டு இதை மூடி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். தேங்காய் பால் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. இது எப்படியும் ஒரு 1/4 மணி நேரத்துக்கிட்ட ஆகும். அதுக்கு ஒரு கொதி வந்த பிறகு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். ஒரு 1/4 மணி நேரம் எப்படியும் இருக்கும். இப்போ கொதிச்சிட்ருக்கு. நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்தப்போ நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் பால் இது மாதிரி ஒரு கொதி வந்த பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாஸ்மதி அரிசி ஊற வச்சு வடிகட்டி வச்சுருந்தேன். அந்த அரிசியை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் பால் சாதம் நீங்கள் பாஸ்மதி அரிசியில் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா பச்சை அரிசியில் செய்யுங்க, அது நல்லாயிருக்கும். இப்போ அரிசி சேர்த்துட்டு அரிசி உடையாத அளவுக்கு லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சுக்கலாம். தண்ணி ட்ரை ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம விடுவோம். தண்ணி ட்ரை ஆகி வந்த பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணப்போ ட்ரை ஆகிடுச்சு. இதை லைட்டாக அடியிலேருந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லோ கலரில் இருக்குது ரைஸு. எனக்கு கொஞ்சம் லைட்டிங் டிம்மாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒயிட்டாக தெரியும். இதை லைட்டாக நம்ம இது மாதிரி ஈக்குவல் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். தம் ஸ்டேஜில் விட்டுக்கலாம். இது இப்போ சாப்பாடு கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். நான் ரெடியான பிறகு காட்டுறேன். இப்போது chicken 65 பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், சில்லி பவுடர். அதுக்கப்புறம் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு chicken 65 மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். இது கடைத்தூள் தான், அதுதான் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு chicken 65க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை தயிர் சேர்க்கறதுனால சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஃப்ரை பண்ணுறப்போ. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு 1/2 அன் ஹவர் வரைக்கும் வைக்கலாம். இல்லைனா மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா மசாலா நல்லா உதிராமல் நல்லாயிருக்கும். இப்போ 65 வறுக்கிறதுக்கு நான் ஒரு பேனில் ஆயில் சேர்த்து அதை ஹீட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சா சிக்கன் உள்ளே வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். நம்ம அதிக நேரம் மேரினேட் பண்ணால் சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். மசாலாவும் நல்லா பிரியாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தயிர் சேர்த்து நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். சிக்கனு ரொம்ப கிறிஸ்பாக ஆகாது. நான் இன்னொரு சைடு திருப்பி போட்டிருக்கேன். சிக்கன் ஃபுல்லாக நான் ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு லாஸ்ட்டாக காட்டுறேன். இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக சூப்பராக ஒரு சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். தாளிக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சிக்கிட்டு சாப் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும். இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு நம்ம சிக்கன் கிரேவி செய்கிறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ஃபேமஸான ஒரு லஞ்ச் கோம்போ பாண்டிச்சேரியில். இப்போ வெங்காயம் வதக்கிட்டு இருக்கிறப்பவே நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த சிக்கன் கிரேவியை நம்ம எப்போதும் நல்லெண்ணெயில் செய்கிறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு ரஃப்பாக ஒரு தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு பிஞ்ச் சால்ட்டும் சேர்த்து தக்காளியை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி அது கொஞ்சம் நல்லா
மேஷ் ஆகி வர வரைக்கும் நல்லா வந்து கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுக்குவோம். தக்காளியை நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் சேர்த்து அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது தான் சேர்த்துருக்கேன். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து எண்ணெயிலேயே நம்ம வதக்கி விடலாம். ஏன்னா அப்போ தான் சிக்கனில் இருக்கிற அந்த கவுச்சி ஸ்மெல்லு போகும். சிக்கனை நல்லா இது மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நல்லா வதக்கி விட்டுறணும். நம்ம அப்படியே எடுத்தோன்னா மசாலா சேர்த்தா அதில் இருக்கிற அந்த ஸ்மெல் வந்து அப்படியே இருக்கும். இது மாதிரி நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு இப்போ வந்து மசாலா பவுடருக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். சிக்கன் மசாலா பவுடர் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் அந்த மசாலாவில் இருக்கிற ரா ஸ்மெல் வந்து போகும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து இப்போ ஒரு உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். சிக்கன் கூட இந்த உருளைக்கிழங்கு கிரேவி சேர்த்து செய்யும் போது கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தேங்காய் பால் சாதத்துக்கும் அது வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கிரேவியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்குறேன். சிக்கன்லேருந்தே நமக்கு தண்ணி விடும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 20லேருந்து 25 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே விடுவோம். ஏன்னா உருளைக்கிழங்குலாம் நல்லா வேகணும். சிக்கனும் தண்ணி விட்டு நல்லா வேகும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். நம்ம கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்தோம். சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இப்போது நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும், அதனால் ஓப்பன்லேயே தான் அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட போகிறேன். தண்ணி கிரேவி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தண்ணி சுண்டி வரட்டும். இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் திக்காக சூடு ஆற ஆற கொஞ்சம் திக்காகிடும். நான் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டேன். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் நம்மளோட சிக்கன் கிரேவி வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு. கிரேவி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள் உருளைக்கிழங்கோட. இந்த தேங்காய் பால் சாதத்தோடு சாப்பிட்றப்போ இது வேறு லெவலில் இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு சேலடும் நான் வந்து செஞ்சு காட்டுறேன். இது வந்து பாண்டிச்சேரியோட ஃபேமஸ் ஃப்ரெஞ்ச் கிரேயோல்ஸ் சேலட் இது. அதுக்கு 2 உருளைக்கிழங்கு, 2 பீட்ரூட்டு, கொஞ்சம் முட்டை எடுத்துருக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு பீட்ரூட்டில் இருக்கிற தோல் சீவிட்டு இதை நம்ம எல்லாத்தையும் வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு, முட்டை இது 3ஐயும் நம்ம வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இதை பாருங்கள், இப்போ நான் வந்து வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை வந்து நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். தனித்தனியாக முட்டை தனியாக ஸ்லைஸ் பண்ணிக்குவோம். அதே மாதிரி உருளைக்கிழங்கு பீட்ரூட்டையும் மெலிசாக நல்லா வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் பீட்ரூட்டை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஷேப்பில் நீங்கள் வந்து ஸ்லைஸ் பண்ணால் சாலடுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி முட்டையை நான் மெலிசாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒரு வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து லைட்டாக வந்து சால்ட் போட்டுக்கலாம். அதே மாதிரி கொஞ்சமாக வந்து லைட்டாக வந்து நம்ம பெப்பர் பவுடர் வந்து தூவி விட்டுக்கலாம். லைட்டாக வந்து போடுங்க, அதிகமாக போடாதீங்க. லாஸ்ட்டாக நான் வந்து கொஞ்சம் சேலட் சாஸ் வந்து சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சேலட் சாஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து மயோனஸ் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டா இந்த மாதிரி வரும். இப்போ நான் காட்டுற மாதிரி இதில் இந்த முட்டையில் வந்து நீங்கள் மஞ்சக்கருவோடு சேர்த்து ஆட் பண்ணாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் மஞ்சக்கரு சேர்க்க மாட்டேன், வெல்லம் மட்டும் தான் சேர்த்து இந்த சேலட் வந்து செய்வேன். இப்போ சேலட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பீட்ரூட் சாலட் வந்து பாண்டிச்சேரியில் ஒயிட் டவுன் பக்கம் இருக்கிற ஃப்ரெஞ்ச் கிரேயோல்ஸ் வந்து செய்யக்கூடிய சேலட் வந்து இது. அதனால் வந்து ரொம்ப ஃபேமஸான சேலட். இது வந்து மோஸ்ட்லி வந்து தேங்காய் பால் சாதத்தோடு இன்றைக்கி நான் செஞ்ச கோம்போவோட தான் அதிகமாக செய்வாங்க. அதனால் இது வந்து நல்லா சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த சேலட் வந்து செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டு, அந்த ஹெல்த்தி கூட. இப்போது நம்ம செஞ்ச சிக்கன் 65யும் நல்லா சாஃப்டாக வந்து சூப்பராக வந்து ஃப்ரை ஆகிருக்குது. அதே மாதிரி நம்ம செஞ்ச சிக்கன் பொட்டேட்டோ கிரேவியும் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். நம்ம இன்றைக்கி செஞ்ச டிஷ்லாம் வந்து நான் சர்வ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நம்மளோட தேங்காய் சாதம் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அதே மாதிரி சிக்கன் 65, சிக்கன் பொட்டேட்டோ கிரேவி, இந்த ஃப்ரெஞ்ச் சேலடும் பாருங்கள், பீட்ரூட் சேலடு சூப்பராக இருக்குது பாருங்கள். கலர் காம்பினேஷனே சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோ டெம்டிங்காக இருக்குது. இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு நம்ம மட்டன் கிரேவியை விட இந்த சிக்கன் கிரேவி, இந்த சிக்கன் 65, இந்த சேலடு இது எல்லாமே வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸும் இருக்கும். அதனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சிக்கன் பொட்டேட்டோ கிரேவியில் நல்லா பெப்பர்லாம் சேர்த்ததுனால இந்த தேங்காய் பால் சாதத்தோடு அதை சாப்பிட்றப்போ ரைஸ் கொஞ்சம் பிளாங்காக இருக்கிற மாதிரி இருக்கிறதுல இந்த காம்பினேஷன் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்றப்போ வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக இந்த காம்பினேஷன் நீங்கள் செஞ்சு பார்த்துருக்க மாட்டீங்க. செஞ்சு பார்க்கலன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.
இந்த பீட்ரூட் சாலட் ரெசிபி உங்களுக்கு தனி வீடியோ வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக தனி வீடியோவாக போடுறேன். இது வந்து அவ்வளோ டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான பீட்ரூட் சாலட் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த தேங்காய் சாதமும் வந்து நம்ம வெங்காயம்லாம் அரைஞ்சி நார்மலாக செய்வாங்க, இது மாதிரி செஞ்சு பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். சிக்கனில் இது என்னோடய ஃபேவரட் லஞ்ச் கோம்போ. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த லஞ்ச் கோம்போ. கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து இந்த நான் செஞ்ச இன்றைக்கி இந்த லஞ்ச் கோம்போவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம ஏஎல் ஃபுடாலஜி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.